இறைவனை வணங்கும் வழிமுறை. இறைவனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது கண்களை மூடி வழிபடாதீர்கள். கண்களை திறந்தபடி அந்த தீபம் ஒளியின் இறைவனை தரிசனம் செய்யுங்கள். ஆலயத்தில் இறைவனை தரிசனம் முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பியதும் செய்யக்கூடாத ஒரு விஷயம் உடனடியாக குளிப்பது. சிறிது நேரம் கழித்து முகம், கை, கால்கள் கழுவலாம். உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் தெய்வங்களின் படங்களை கிழக்கு நோக்கி இருப்பது போல் வைப்பது சிறப்பானது. குழல் ஊதும் கிருஷ்ணரின் உருவத்தையோ அல்லது படங்களையோ வீட்டில் வைத்திருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாள் என்பது ஐதீகம். வீட்டின் தெய்வங்களுக்கு தீபாராதனை காட்டுவீர்கள் அல்லவா? அந்த தீபத்தில் உள்ள கற்பூரம் எரிந்த பின் தானாக அணைய விடுவதுதான் நல்லது. தீபம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுதே அணைக்கக்கூடாது. துர்க்கை அம்மனுக்கு மட்டுமே எலுமிச்சையில் தீபம் ஏற்றுவது சிறப்பானது. தங்களின் தாய் உடல் நலத்துடன் வாழ வேண்டும் என்று விரும்புபவர்கள் சோமவாரம் என்று அழைக்கப்படும் திங்கட்கிழமையில் சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது பலன் கொடுக்கும். சுவாமிக்கு ஆரத்தி கரைக்கும் பொழுது அதில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது. சுப நிகழ்ச்சியின் பொழுது அமங்கலமான சொற்களை பேசக்கூடாது. புதிய முயற்சிகள் வெற்றியை பெறுவதற்கு அச்சு வெல்லத்தை தானமாக வழங்கலாம்.